நடந்த பிரச்சனைக்கு நான் இவங்களை அக்செப்டே பண்ணிருக்கூடாது லைஃப்ல. மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் வளையல் திருவிழா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். லவ் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிடுது, அளவுக்கு ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அது யாருக்குமே தெரியாது, யாருக்குமே சொல்லலை. ஸோ அவங்க அப்பா அம்மா எல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு ஒரு பயங்கர ஒரு பிரச்சனையே நடந்துச்சு. நான் இருக்கேன்னா இவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னுட்டாங்க. அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்புறம் வீசிங் எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி பயங்கர பிரச்சனை ஆச்சுங்க. அது அந்த ப்ராஜெக்டே ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு அது பெரிய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிட்டாங்க. இவங்க எனக்கு தெரிஞ்ச பசங்களே வந்து என் கேரக்டருக்கு ஏன் முன்னாடியே ஆடிஷன் பண்ணிட்டு போகிறாங்க. எதுக்கு? ராஜா ராணிக்கு. அந்த ப்ராப்ளம்க்கு அப்புறம் ஓகே இதுக்கு மேலே லவ்வே கிடையாதுடா, முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்ச ஒரு மொமெண்ட் அது. என்ன சண்டை? அது ஆக்சுவலி சொன்னா வந்து வேற யாரோ இன்னொருத்தரோட லைஃப் பாதிக்கும், அதனால தான் வேண்டாம். இல்லைங்க, எக்ஸ் தான் பிரச்சனை. எக்ஸ் தான் பிரச்சனை. விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். இன்னைக்கு வந்து ரெண்டு பேருமே வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர்ஸாக வந்து இருக்கீங்க. ஸோ இவங்க வந்து ஃபீமேல் ஆக்டர்ஸை பார்த்தா அவங்க ஹையஸ்ட் பெய்டாக இருக்காங்க, மேல் ஆக்டர்ஸில் பார்த்தா நீங்கள் ஹையஸ்ட்டு பெய்டாக இருக்கீங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்து இந்த சேலரிலாம் கூட சொல்கிறாங்க, இவ்வளோ வாங்குறாங்க, ஒரு நாளைக்கு 40,000 வாங்குறாங்க, ஒரு நாளைக்கு 50,000 வாங்குறாங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த 500 to whatever thousands எப்படி இருக்குது? இது லைஃப்பில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நாக் பண்ணும், அதை வந்து கரெக்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அந்த விஷயத்தை. இப்போ நான் வந்து அஃப்கோர்ஸ் நான் வந்து பிளான் பண்ணுவேன், எப்படி கொண்டு போகணும் லைஃப் அப்படின்னு பிளான் பண்ணுவேன். பட் அதை மீறி லக் ஃபேக்டர் கண்டிப்பாக இருக்குங்க. அந்த மூவிஸில் நான் வந்து மூவி பண்ணிட்டு இருக்கும்போது ஓகே நான் ஹீரோவை தான் பண்ணுவேன் அப்படின்னு நான் வந்து ஒரு அடமெண்ட்டாக நான் உட்காந்துருந்தேன் அப்படின்னா இனி ஒரு 5-6 இயர்ஸ் போயிருக்கும். நான் ஜெயிச்சிருக்கலாம், இல்லை மூவியில் இருந்து காணாமல் போயிருக்கலாம், எது வேணால் ஆயிருக்கலாம். பட் நான் ஓகே சீரியல்ஸ் பண்ணலாம், ஏன் நம்ம சீரியல் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் யோசித்த அந்த ஒரு மொமெண்ட் அது வந்து என் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. அண்டு சீரியல் நான் ஃபஸ்ட்டு சீரியல் வந்தேன், விஜய் டிவியில் பண்ணேன், ராஜா ராணி. இவங்களுக்கு பேராக பண்ணேன். இவங்களோட லக்கோ என்னமோ தெரில, இல்லை சத்தியமா என் கிராஃப் அப்படியே தூக்கிடுச்சு. ஸோ ஃப்ரம் தேர் ஆன்வர்ட்ஸ் ஒரு ரெகுலர் இன்கம் அப்படின்னு ஒரு விஷயம் லைஃப்பில் வந்தது. ஸோ அதுதான். ஏன்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ராஜாராணி நான் வந்து ஆடிஷன்லாம் கொடுத்து வந்துட்டேன். இவங்க செலக்ட் ஆகிட்டாங்க, இவங்க தான் ஹீரோயின் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சென்பா கார்த்திக் யார் பண்ணுவாங்க அப்படின்னு ஆடிஷன் நான் கொடுத்து வந்தேன். இன்னொருத்தவங்களும் ஆடிஷன் கொடுத்துருந்தாங்க, அது யார் நான் சொல்ல விருப்பப்படல, கொடுத்தாங்க. பட் 2 பேரில் ஒரு போட்டி இருந்தது. பிகாஸ் சேனல் வந்து விஜய் டிவி வந்து என்னை விட அவங்கள ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ஓகே ஆனதே எனக்கு வந்து பயங்கர லக்கு தான். பிகாஸ் நான் ரொம்ப ஃபேராக இருக்கேன், இந்த கேரக்டருக்கு சூட் ஆக மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டாங்க அவங்க. அப்புறம் ஃபைனலாக மேனேஜர் கால் பண்ணி ராஜா நீங்கள் தான் ராஜாவை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் வீட்டில் எல்லாம் ஒரே கத்துறாங்க எல்லோரும். ஒரு சிங்கிள் பெட்ரூமில் இருக்கோம், அண்ணாவோட வீட்டில் தான் நாங்கள் இருக்கோம், நானும் அண்ணனும். கசின்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ நான் லவுட் ஸ்பீக்கர் போட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் இன்றைக்கி தெரியுது எனக்கு ஃபைனல் கால் எனக்கு வரும், இன்றைக்கி நான் வந்து செலக்ட் ஆகலையான்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அந்த நேரத்தில் என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து லாஸ்ட்டில் 500 தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மந்த்து நான் அந்த கால் வரலனா நெக்ஸ்ட் மந்த் என்ன பண்ணியிருப்பேன் சத்தியமாக தெரியல. எங்கேயாச்சும் கோயம்புத்தூருங்க போயிட்டு வேறு ஏதாவது வேலை பார்த்துருக்கணும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. ஃபர்ஸ்ட் சேலரி வாங்கும்போது என்ன சந்தோஷம் ஃபீல் பண்ணணும், அந்த மாதிரி ராஜாராணியில் இந்த ரெகுலர் இன்கம் உட்காரும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் கொடுத்தது. ஸோ சூப்பர் க்ரோத், அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு நாள் அது. ஏன்னா ராஜாராணி வந்து ரேட்டிங்ஸில் பீக், பயங்கரமான பீக்கு. பிக் பாஸ்லாம் தூக்கி சாப்பிட்டுச்சு அப்போது. ஸோ அந்த சக்ஸஸ் வந்த பிறகு அவங்க தாட்ஸை மாற்றிருக்கலாம். பிகாஸ் அதுக்கப்புறம் நிறையா ஹீரோஸ் வந்து விஜய் டிவியில் வந்தாங்க, லைனாக வந்தாங்க. எங்கள் அம்மா கூட சொன்னாங்க, உனக்கு அப்புறம் லைனாக எல்லாம் வெள்ளை ஹீரோஸாக வந்துட்டுருக்காங்க அப்படின்னு. எனக்கு தெரியும், நான் குளிர் லான்ச் ஆகும்போது எனக்கு நல்லா ஃபேன் ஃபாலோயிங் இருந்தது. அந்த சாங்ஸ்லாம் நல்லா ரீச் ஆச்சு. கண்டிப்பாக மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கடா இவன் ஒரு 5-6 வருஷம் காணாமல் போயிட்டானே அப்படின்னு யோசிச்சவங்க, அவன் தான் இவன் அப்படின்னு கனெக்ட் பண்ணிப்பாங்க ஈஸியாக. நான் இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்தேன் நான். ஸோ அவங்க அப்படி யோசிக்கிறாங்கன்னு நான் எனக்கு தெரியும் போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன்.
அப்படி அவங்க யோசிச்சிருக்க வேணாமே, ஆல்ரெடி மூவியில் எஸ்டாப்ளிஷாக வந்த ஒரு ஹீரோ தானே, ஸோ அவனுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு அவங்க ஏன் யோசிக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்தது. அதுக்கப்புறம் கொடுத்தாங்க. எனக்கு கொடுத்த பிறகு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இதெல்லாம் ஓகே. ஆனால் நடுவில் வந்து ஏதோ கம்ப்ளைண்ட்லாம் பண்ணீங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அவர் மேலே ஏதோ அவர் இந்த சீரியலில் இருக்கணுமா இல்லை நான் இந்த சீரியலில் முடிவு பண்ணிக்கோங்க அப்படிலாம் ஏதோ இல்லை. நீங்கள் சொல்லுங்கள் சஞ்சீவ், என்ன நடந்தது சொல்லுங்கள். அது லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து எங்களுக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் வந்தது. அந்த ப்ராப்ளம்க்கு அப்புறம் ஓகே இதுக்கு மேலே லவ்வே கிடையாதுடா, முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்ச ஒரு மொமெண்ட் அது. அவங்க பயங்கரமாக என்ன ஓகே ஏதோ ரீசனுக்காக, அந்த ரீசனுக்காக என்ன ஆச்சுன்னா, நான் சீரியல் இருந்தேன்னா நான் இருக்கேன்னா இவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னுட்டாங்க. ஸோ அவங்க அப்பா அம்மாவெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு ஒரு பயங்கர ஒரு பிரச்சனையே நடந்துச்சு. ஆக்சுவலி லவ் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்குள்ள பிரேக்கப் அளவுக்கு ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அது யாருக்குமே தெரியாது, யாருக்குமே சொல்லலை. அந்த ப்ராஜெக்டே ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு அது பெரிய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிட்டாங்க இவங்க. மேடம் ரொம்ப ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருந்தாங்க அப்போது. அப்புறம் வீசிங்கெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி பயங்கர பிரச்சனை ஆச்சுங்க. அது யாருக்குமே தெரியாது, இன்றைக்கி சொல்கிறேன் நான். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்கள்ல, அதுக்கப்புறம் இவங்க பேரண்ட்ஸும் சரி இவங்களும் சரி ரொம்ப ஸ்டப்பாக இருந்தாங்க. இவன் கிடையவே கிடையாது, இவன் ரொம்ப பேடு என்ன. ஸோ அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் சரி போனால் போதும், பாவம் அவன் லைஃப்பை ஏன் கெடுக்கணும், அவன் வாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு போட்டுன்னு என்னை வந்து பொழைச்சி விட்டாங்க. என்ன பொழைச்சி போ, நீ வேணால் லவ் பண்ணோம் ஓகே. லவ் பண்ணதுக்கப்புறம் என் மனசில் அவங்க இருக்காங்க, அவன் மனசில் நான் இருக்கேன். ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறதுனால அவங்க அப்படி ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அது ஒரு பிரேக்கப்ன்ற லெவலுக்கு போயிடுச்சு. பிரேக்கப் ஆயிடுச்சு. பிரேக்கப் ஆகி ஓகே நீ உன் வேலையை பாட்டு போமா, நீ ஏன் வேலையை கெடுக்காத. வந்து சீரியல் போய்கிட்டே இருக்கு. நான் இப்போ தான் கரெக்டாக போயிட்டு இருக்கேன் ட்ராக்ல, நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ நீங்கள் உங்கள் ட்ராக்ல போங்க, நான் என் ட்ராக்ல வரேன், நடுவில் எந்த ட்ராக்கும் வேணாம், வருவோம் வேலை பார்ப்போம் போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. எங்கள் ஷார்ட்டு முடித்தோடனே அவங்க ரூம் போயிடணும், நான் என் ரூம் போயிடுவேன். எங்கேயும் உட்காரக்கூடாது, எங்கேயும் பேசக்கூடாது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அது. மேடம் வந்து என் ஃப்ரெண்டு மூலியமாக, ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க, அவங்க மூலியமாக என்கிட்ட பேசணுன்னு அதுக்கப்புறம் மறுபடியும் ஆசைப்பட்டாங்க. நான் ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து சரி வேறு ட்ராக்கில் போயிடலாம் அப்படி போயிட்டுருக்கேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு மூலியமாக பேசி மறுபடியும் உள்ளே வந்து நம்மக்கிட்ட பேசணும், மறுபடியும் பேட்சப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன விடணும்னு ஆசைப்படல. சரி இப்போ நான் என்ன தூக்கணும்னு முடிவு பண்ணவங்க மற்ற ஹீரோஸ்லாம் என் கண்ணு முன்னாடி ஆடிஷன் வந்து பண்ணிட்டு போகிறாங்க என் கேரக்டருக்கு. அதுக்கெல்லாம் இவங்க தான் காரணம். எனக்கு தெரிஞ்ச பசங்களே வந்து என் கேரக்டருக்கு என் முன்னாடியே ஆடிஷன் பண்ணிட்டு போகிறாங்க. எதுக்கு? ராஜா ராணிக்கு. இதெல்லாம் உங்களுக்கு யாருக்குமே தெரியாதுல்ல, பாருங்கள் இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் மேடம் வந்து என்னை பிரிஞ்சிருக்க முடியல. அப்புறம் மறுபடியும் வந்து என்கிட்ட பேசி கீசி அப்படியே பேட்சப் ஆகி. நீங்கள் உடனே ஓகே சொல்லிட்டீங்களா? எனக்கு நான் உண்மையாக லவ் பண்ணிட்டேங்க. நான் அவங்க தான் அப்படி முடிவு பண்ணிட்டேன். ஸோ வந்தோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அப்புறம் பரவாயில்ல. ஸோ அந்த பிரேக் எத்தனை நாள் இருந்துச்சு? ஒரு வாரம் அந்த மாதிரி, அவ்வளோதாங்க. அதுக்குள்ளேயா இவ்வளோ பாடு? அதுக்குள்ளே தாக்கு பிடிக்க முடியல அவங்களால. என்னன்னு கேளுங்க. அதுக்குள்ளேயா இத்தனை ஹீரோ மாற்ற போய் ஹாஸ்பிட்டல் போய் எல்லாமே இந்த 1 வீக் 10 டேஸ்க்குள்ளே நடந்தது தான் எல்லாமே. என்ன பிரச்சனை மேடம்? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க மேடம். நீங்க நல்லா தானே லவ் பண்ணிட்டீங்க. அது எப்படின்னா இப்போதான் கொஞ்சம் பொறுமையா டீல் பண்ற பிரச்சனை தான். யாராவது இப்போதான் கொஞ்சம் பொறுமையா டீல் பண்றேன். முன்னாடி எனக்கு ரொம்ப கோவம் வரும். ஓகேங்களா, இவர் வந்து சொல்லிட்டாரு நீ வந்து கோவப்படாம பேபி மாதிரி இருக்க ஆலியாவது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை தான் நீங்க மேக்ஸிமம் நீ வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் அப்படியே இருக்க ஆரம்பிச்சுட்டு அப்படியே பழகிருச்சு. இப்போ எனக்கு பெருசா கோவம் வரல. பட் அப்போல்லாம் வந்து ரொம்ப கோவப்படுவேன் நார்மலாவே.
அப்போ வந்து இந்த மாதிரி இப்படி எனக்கு பிரேக்கப் இவங்களுக்கும் சண்டை வந்துருச்சு, பிரேக்கப் ஆகுவார் நிலமன்னோமோ அவங்க கூட நான் நடிக்கணும்ல கண்டினியூஸாக. அது எனக்கு வந்து அது எப்படி நான் நடிக்கிறது அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் போய் சொன்னேன், அவங்க இருக்கணும் இல்லை நான் இருக்கணும், யாராவது ஒருத்தரை வைங்க இன்னொருத்தரை மாற்றுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த மாதிரி நான் அந்தளவுக்கு ஸ்டெப்பு ஒரு ஒன் வீக்லேயே அது இதுன்னு எடுத்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறது இதெல்லாம் தான் ஹாஸ்பிட்டலிஸ்டில் ஆனது. அப்போ கூட என்னை பார்க்க வந்தாங்க, ஆனால் அதெல்லாம் நான் வந்து கண்டுக்கவே இல்லை. அப்போதான் லவ் சீக்வன்ஸ்ல வைக்கிறாங்க. நாங்க வந்து பிரேக்கப்ல இருக்கோம், அப்பதான் நல்ல சூப்பர் லவ் சீக்வென்ஸ். சரி அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஆனால் ஆக்சுவலி வந்து நான் இவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இவங்க கிட்ட திருப்பி நான் பேச ட்ரை பண்ணேன்னு சொன்னேன் தெரியுங்களா. அப்போ என்ன ஆச்சுன்னா இவங்க கிட்ட நான் பேசுறதுக்கு அந்த பிரச்சனையை பேசி தீர்க்கலாம் தான் நான் வந்தேன். ஆனால் நான் திரும்பி வந்தது பார்த்து இவங்களே தான் ஓடி வந்து கண்டுபிடிச்சாங்க. அப்போ யார் வந்து ஃபர்ஸ்ட் ஆனது இவங்க தானே. இதெல்லாம் பொய்யுங்க. சோ நீங்க பிரச்சனையை பேசிட்டு ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்ல லவ் ஆரம்பிக்கலாம் தான். பட் ஆனா நான் பிரச்சனை பேசி தான் பொறுமையா தான் சொல்லிட்டு. ஆனா இவங்க வந்து ஆல்ரெடி லவ்ல இருந்ததுனால பாசம் தாங்க முடியல, 1 வீக் பிரேக்கப்னு சொல்லிட்டு நான் என்ன பார்த்த உடனே இவங்க வந்துட்டாங்க. இதெல்லாம் பொய்யுங்க. கொஞ்சம் கெத்தா அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. அழுது 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 கண்ணு வீங்கி. ஆமா ரொம்ப பாவமா இருந்ததுங்க. என்ன அப்படி என்ன சண்டை ஒரு பிரேக்கப் ஆற அளவுக்கு? கேளுங்க என்ன தூக்குற அளவுக்கு என்ன அப்படி என்ன கோவம் அவர் மேல சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, அது முடிஞ்சு போச்சு, ஒரு 6-7 வருஷம் ஆயிடுச்சு. என்ன கோவம், என்ன சண்டை? அது ஆக்சுவலி சொல்லாங்க, சொன்னா வந்து வேற யாரோ இன்னொருத்தரோட லைஃப் பாதிக்கும், அதனால தான் வேண்டாம். இந்த பொண்ணுங்க காதலு அது மூடி திறக்கும் போதே உன்னை கவுக்கு போட்டது. அந்த XYZலாம் இல்லாம ஏதாவது சொல்ல முடியுதான்னு சொல்லுங்க. ஏன்னா நாங்க சஞ்சீவ்க்கு நியாயம் கேட்கறதுக்கு இங்க உட்காந்துருக்கோம். இல்லைங்க எக்ஸ் தான் பிரச்சனை, XYZ தான் பிரச்சனை. அதனால அவங்க லைஃப் எதுக்கு நம்ம இன்டர்வியூல போட்டு ரோஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால ஒரு ஏதோ வேற யாரோனால ஒரு பிரச்சனை வந்து பிரச்சனை. பட் இவங்களை நான் கஷ்டப்படுத்திட்டேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு எங்கேயுமே நாங்கள் சொன்னதில்லை ஓகேங்களா. பட் இது வந்து எங்களோட ஃபேன்ஸ் இத்தனை வருஷமாக வந்து எங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, எங்களோட குட் எல்லாமே தெரியுது, எங்களுக்கு ஏதாவது ஒரு அடிபட்டிருக்கோம் இல்லை எல்லாமே அவங்களுக்கு தெரியும் போது இந்த ஒரு விஷயம் என் ஃபேன்ஸுக்கு தெரியறதுனால வி ஃபீல் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு நாங்கள் விஷயம் சொல்கிறோன்றது தான். மற்றபடி இது நார்மலாக ஒரு இன்டர்வியூனா நாங்கள் மேபி சொல்லியிருக்க மாட்டோம். எங்கள் ஃபேன்ஸ் இருக்கிறதுனால வி வாண்ட் ஷேர். மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, லவ் லைஃப்ல கண்டிப்பா பிரச்சனைகள் வரும், அதுக்காக பிரேக்கப் பண்ணக்கூடாது, ஹீரோவை மாத்தணும், அடம் பிடிக்க கூடாது, அவனோட வேலையை கெடுக்க கூடாது. அவன் வாட்டுக்கு வேலை பண்ணிட்டு நான் வாட்டுக்கு வேலை பண்ணேன். சீங்க எனக்கு அந்த டைம்ல என்ன தெரியுமா வயசு இருக்கும், 23 என்னமோ ஓகேங்களா. எவ்வளோ மெச்சூரிட்டி இருக்கும். சண்டை ஃபர்ஸ்ட் வந்துன்னா என்ன பண்ணுவோம், தூக்குடா அப்படிதான் நினைப்போம். ஒரு பெட்டர் லைஃப்காக தானே இதெல்லாம். பட் ஒரு குட் கம்பெனியன் அமைஞ்சிட்டா நம்மளே நம்ம மோல்ட் பண்ணிக்க முடியும் நிஜமாவே. இது ஏன் அன்னைக்கு தோணல? ஆக்சுவலி நான் நடந்த பிரச்சனைக்கு நான் இவங்களை அக்செப்டே பண்ணிருக்கூடாது லைஃப்ல. அப்படிலாம் கிடையாது, சீரியஸா சொல்லக்கூடாது. ஆனா அவங்க நான் ஆசைப்பட்டு பண்ண வேலையை தூக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு நான் இங்கல தான் வேற எங்கேயும் போய் வேலையை பார்த்து வேற பொண்ணை உஷார் பண்ணி. பாப்பு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தான் இந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் என் லைஃப் லக்கி, இதுக்கப்புறம் தான் எல்லாம் வந்துச்சு அப்படிலாம் பேசிட்டு. அது 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்ப பேசுனது இல்ல. இந்த டாபிக் அப்பப்போ நான் எடுப்பேன். இல்ல அப்பப்ப ஆமா சொல்லுவாங்க. எடுக்கும் போது நான் சொல்லுவேன், நான் மட்டும் உங்க லைஃப்ல எல்லாம் வந்திருக்கட்டும், உங்க லைஃப் எப்படி தெரியுமா என்னங்க ஹீரோ தள்ளிலாம் விடுறீங்க. பாப்பு ஃபேன்ஸ் மீட் பாப்பு, அவங்க எல்லாம் கை குட்டி சிரிக்கிறாங்க. சரி ஓகே, இப்போ ஓகே அதை விட்டுலாம். இப்போ வந்து இன்னொரு ரொமான்டிக் சைட் ஆஃப் உங்களை வந்து நாங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். ஸோ ஒரு பிக்கப் லைன் ஏதாவது அவங்களுக்கு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை ஃபர்ஸ்ட் ஏதாவது பிக்கப் லைன் அந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்களா? என்ன சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணீங்க அவங்க? இல்லை எனக்கு நான் என்ன எப்படி இம்ப்ரெஸ் ஆனேன்னு சொல்லட்டுமா? இவங்க ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டர் இருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த வாய்ஸ் இருக்குல்ல, அந்த வாய்ஸ் தானா? அந்த வாய்ஸ் வந்து சத்தியமாக ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். நான் என்ஜாய் பண்ணுவேன் ஷூட்டில் அது பேசும்போது, ரொம்ப காமிக்காக இருக்கும். அப்புறம் வந்து இவங்க சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இவங்க சாப்பிட்றது அழகு இருக்குல்ல, ஆஹா அதை நீங்கள் ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் சீரியஸாக. சரி பார்த்ததே இல்லையே நாங்கள். அதாங்க நான் சொன்னேன்ல, வடிவேல் பீடா போட்டு மெல்லுவாங்க, அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. யாரை பற்றியும் கண்டுக்க மாட்டாங்க. இப்போ யார் நீ எவ்வளோ பெரிய விஐபியான இருந்தப்போ பிளேட்டை குட்டியா, சாம்பார் சாதம் அப்பளம் குட்டியா, நான் எப்படி சாப்பிட்றேன் மட்டும் பாரு அப்படின்னு நல்லா வாயில் போட்டு இப்படி சாப்பிடுவாங்க.
இந்த மாதிரி ஒரு பொண்ணு சாப்பிட்டா பார்த்தது இல்லையா, அதனால அதுலயே நான் விழுந்துட்டேங்க சீரியஸா. சரி நீங்க இப்ப இது யார் தப்பு? 12 அவங்கள இட்லி. சாப்பிடறதுக்குலாம் எதுக்கு இவ்வளவு 12 சொல்றீங்க? இட்லி, ஒரு அரசல் இட்லி சாப்பிடுவாங்க. எப்படிங்க அது? இப்போமா இல்ல இப்ப குறைச்சிட்டீங்களா? ஆச்சரியமா அதுக்கு இப்ப யோசிச்சா கூட. சரி மொச்சக்கு, சரி மொச்சக்கு, மொச்சக்கு. குழந்தை சாப்பிட்டு போட்டு சாப்பிட்டு அதை பார்த்தா தான் மயங்கினே நானு. சாப்பிட்டு அழகுல மயங்கி அதை பார்த்துருக்கீங்க. பார்த்தது இல்ல, புதுசா இருக்குதெல்லாம். சரி இந்த பிக்கப் லைன் அந்த மாதிரிலாம் நீங்க எதுவும் சரி உங்களுக்கு பிடிச்சி போச்சு, நீங்க சாப்பிட்ற அழகை பார்த்து விழுந்துட்டீங்க, ஒரு பிக்கப் லைன் அந்த மாதிரி சொல்லி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவும் ட்ரை பண்ணலையா நீங்க? அப்படியே சொல்லியிருக்கேன் பாப்பு. நான் வந்து ஜூம்பா இன்ஸ்ட்ரக்டரா அவங்க அபார்ட்மெண்ட்ல இருந்தேன். அப்ப யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்களா அங்க ஜூம்பா எடுக்க ஒரு பொண்ணு வந்திருக்குன்னு. நான் பிஃபோர் ராஜாராணி ஆடிஷன் இவங்கள ஒரு டைம் எங்க அபார்ட்மெண்ட்ல தான். அப்போ ஜூம்பா எடுக்க போயிருந்தபோது ஒரு 6-7 லேடிஸ்க்கு எடுக்கும் போது அவங்க யாரோ ஒரு ஜூம்பா எடுக்கிற பொண்ணு எடுக்கிறாங்களா அங்கே அப்படின்னு சொன்னோன்னே இவங்க என்னை யாரோ ஒருத்தவங்களும் பார்க்க வந்திருக்காங்க. பார்த்துட்டு என்னடா ஆங்கிலோ இந்தியன் மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா சொன்ன, அப்படி அந்த லைனை சொல்லி சொல்லி தான் பிக்கப் பண்ணிட்டாங்க சொல்கிறேன். அவங்க கேக்குற கேள்வியே வேற பாப்பு. அதான் பிக்கப் லைன் தானே கேட்டீங்க. அது இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்களா நீங்க? ஓகே நம்மளே ஒருத்தங்க ஆங்கிலோ இந்தியன் மாதிரி இருக்காங்க. ஓகே அந்த மாதிரி உங்ககிட்ட சொன்ன பிக்கப் லைன் கேக்குறாங்க. பிக்கப் லைன் என்னது? உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ரொமான்டிக்கா இப்போ ஏதாவது ஒரு சொல்லி சாம்பிள் காட்டுங்க. அவங்க மறந்துட்டாங்க பாருங்க, பிக்கப் லைனே மறந்துட்டாங்க. இப்ப சொல்றதுக்கு எதுவும் இல்ல. என்னங்க இப்ப சொல்றதுக்கு எதுவும் நீ நான் கேட்கணும் உங்களை, என்னங்க இப்படி சொல்றாருன்னு என்ன கேக்குறீங்க நீங்க? பாப்பு சித்தாயா ஆப்பு இன்னும் கல்யாணம் ஆகி 5-6 இயர்ஸ் தான் ஆகுது. அது இன்னும் எத்தனையோ வருஷம் ஓட்ட வேண்டியது. இப்பவே வந்து எதுவும் இல்லைன்றீங்க பிக்கப் லைனு. பானிபூரி வாங்கி தரேன்னா வந்துருவாங்க. இந்த மாதிரி பானிபூரி வாங்கி தரேன். அது உண்மைதான். ஒரு பானிபூரி ஈஸியா பிக்கப் பண்ணலாங்க இவங்கள. அது பண்ண போறோம். யாரோ ட்ரை பண்ணி பாருங்கன்றீங்க. இல்ல ஆக்சுவலி அது ஒரு நிஜமா அது ஆமாங்க. ஆனா அப்படிலாம் ஆமாங்க. அது எப்படின்னா புரியுது. உங்களுக்கு பிடிச்சவங்க உங்க கோவத்தை தணிக்கணும் அப்படின்னா பானிபூரி வாங்கி அந்த மாதிரி சாட் ஐட்டம்ஸ்னா மயங்கிறது இல்ல, ஃப்ரெண்ட் ஆயிடுறது. புரியுது. பிரேக்கப் ஆனா கூட நம்ம பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுறது. அந்த மாதிரி மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் வளையல் திருவிழா. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand.